மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஓகே, நம்ம இப்ப என்ன படம் பார்க்க போறோம்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர். ஸோ இந்த படத்தோட பேர் கேட்கும் போதே கண்டிப்பா ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும். கண்டிப்பா வேற லெவல்ல டிஃப்ரெண்டா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்பிதான் உள்ள போனேன். பட் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னு தான் சொல்லும். ஆனா இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா வைபவ் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் அதுல்யா ரவி. ரெண்டு பேரும் ரொம்ப நாளா இந்த படம் எடுத்துட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு வழியா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேசவர். ரெண்டு பேரும் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா டி இமான் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம படத்துல காமெடிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ள போட்டிருக்காங்க. அதாவது மொட்டை ராஜேந்திரன், லிவிங்ஸ்டன், கிங்ஸ்லி, அப்புறம் வந்து வைபவோட அண்ணன், அவரு என்னென்னவோ யாரெல்லாம் கைக்கு மாட்டுறாங்களோ எடுத்து போட்டு விளாசலாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடுத்து போட்டிருக்காங்க. பட் நினைச்ச அளவுக்கு காமெடி கொடுக்கல அப்படின்றதுதான் வருத்தமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நார்மலாவே ஒரு திருடனா தான் இருக்கிறாரு. இவர் எப்படியாவது வந்து அவங்க ஹீரோயின் வந்து அந்த பக்கம் அதுல்யா ரவி சின்ன வயசுலயே பார்த்த உடனே கண்டதும் காதல் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. பட் அது அந்த அளவுக்கு கன்வே ஆகல ஆடியன்ஸ்க்கும். அது ரொம்ப வருத்தமான விஷயம். தென் சாங்ஸ் வந்து 2 சாங் இருக்கு. பட் அதுவும் வந்து அந்த அளவுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு வீட்டுல வந்து கடத்துற மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க. கடத்திட்டு வர கேப்ல ஒரு ஒயின் ஷாப்ல போய் 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த பேக்கையும் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்க கிட்ட மாட்டினா நம்ம ஐயோ நம்மளை கொலை பண்ணுவானே, பணத்துக்கு என்ன பண்றது, என்னுடைய காதலியும் அவன் எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு இதுதானே ஒரு வழி, அந்த மாதிரிலாம் பிளான் பண்றாரு நம்ம வைபவ். ஆக்சுவலா பிளானே மொக்கையாதான் இருக்கு, அது வேற விஷயம். ஓகே, இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. பேக்கை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிங்ஸ்லியை தூக்கிட்டு வராங்க. பேக் என்ன வெயிட்டு, கிங்ஸ்லி என்ன வெயிட்டு, இந்த காம்பினேஷன் எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வராம சிரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு கேட்கும்போது கிங்ஸ்லி வந்து ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு போய் விடுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாஷா வில்லனும் அங்கதான் இருக்கிறாரு, மொட்டை ராஜேந்திரனும் அங்கதான் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைனஸ். அதாவது மொட்டை ராஜேந்திரனுக்கு எதுவா இருந்தாலும் அடிக்கடிக்கு மறந்துடுவாரு. அப்புறம் வைபவோட அண்ணன் சுனில், அவருக்கு வந்து எப்ப பாரு தண்ணியிலேயே மதப்பாரு. இந்த மாதிரிதான் ஒருத்தர் ஜான் விஜய் சார் எல்லாம் பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவரெல்லாம் வந்து டம்மியா யூஸ் பண்ணது எனக்கே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். இளவரசன் சார் அவரோட போர்ஷன் தான் எனக்கு இந்த படத்திலே வந்து கொஞ்சம் அப்படி சிரிப்பு வர மாதிரி இருக்குதுன்னே சொல்லலாம். அவர் ஒரு மினிஸ்டரா இருக்காரு. அவர் ஒரு ஹீரோயின் கூட கில்மாவா இருந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இதை தேடி கண்டுபிடிக்கணும்னு போகும்போது இவங்களும் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு அந்த பணத்தை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும்ட்டு ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதுவும் கொள்ளடிக்கிறது கொஞ்சம் நஞ்ச பிளான் இல்லைங்க. கீழே அண்டர் கிரவுண்ட்ல பள்ளம் தோன்றுறாங்க, ஒவ்வொரு இடத்துல லைட் வைக்கிறாங்க. இந்த கேஜிஎஃப் படத்துல நம்ம பார்த்துருப்போம் இந்த அண்டர் கிரவுண்ட் தோன்றது. அந்த மாதிரியே வருஷ கணக்கா தோண்டிட்டு இருக்காங்க. தோண்டினேன் பார்டருக்கே தோண்டினேன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு வழியா பேங்க் போய் கரெக்டா பள்ளத்தை தோண்டி அங்க வந்து பணத்தை எடுத்த மாதிரி காட்டுறாங்க. எப்படி பார்த்தாலும் படத்தோட கதை வந்து கன்வேவே ஆகலை. அதுதான் வருத்தமான ஒரு முக்கியமான விஷயம். இந்த வாரத்துல ரிலீஸ் ஆன படத்துல இந்த படம் கொஞ்சம் சுமார்னே சொல்லலாம். பட் மியூசிக்ஸ் ஓரளவுக்கு காமெடி வர மாதிரி தான் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் சந்திப்போம்.